தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாட்டு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு பணிமாறுதல் கேட்டு இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் வேண்டுமென்றே ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் மணல் கொள்ளை நடந்து வரும் பகுதியில் பணி வாய்ப்பு வழங்கியுள்ள சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு பகுதியில் அரசு அலுவலகத்தில் புகுந்து பணியில் இருந்த விஏஓவை சிலர் அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ பார்த்துருக்கேன், டிஆர்ஓ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜகுபர் அலி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். என் மேல கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். அவர் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பதும் இவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக பணியாற்றிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளதாக காவல்துறையினருக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது.